Shall we start? Okay, Good evening, friends. Good evening, friends. Today we are going to see lesson 13 on RM2 about content analysis and thematic analysis. இந்த lesson ரொம்ப குட்டி lesson தான். ரெண்டு subtitles தான். So it will hardly take another ஒரு 25 minutes to 30 minutes time. நார்மலா வந்து கண்டென்ட் அனாலிசிஸ்ல வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் இஸ் டன் அலாங் வித் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் சில சமயத்துல. ஏன்னா குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் ரிப்போர்ட்ல சில விஷயங்களை பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு, டு கன்ஃபார்ம் சர்டன் திங்ஸ் இன் அ பெட்டர் வே, அதுக்காகத்தான் இந்த கண்டென்ட் அனாலிசிஸும் உள்ள வருது. இப்போ குவான்டிடேட்டிவ் ஸ்கேல்ல if you try measuring depression வச்சுக்கோங்களேன், it might show a high score in depression for a person. ஆனா qualitative interviewல இருந்து the why of the depression, the reason for a person's depression may be sorted out. இதுக்காகத்தான் it may be because of loneliness, it may be because of identity crisis, அல்லது பணம் இல்ல, இப்படி எனி ரீசன் மைட் பி அட் த பேக்ரவுண்ட். அப்போ இந்த பர்சனுடைய டிப்ரெஷனுக்கான ரீசன்ஸை பாக்குறதுக்கு கூடவே நம்ம இந்த குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சும் வேணும். தட் இஸ் வை ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் திங்ஸ் இன் டெப்த் we need qualitative research. இப்ப நார்மலி ஃபார் எக்ஸ்பிளைனிங் குவான்டிடேட்டிவ் டேட்டா we have statistical analysis. நம்ம பார்த்தோம் parametrics, statistical parametrics எல்லாம் பார்த்தோம் குவான்டிடேட்டிவ் டேட்டாக்கு. ஆனா குவாலிட்டேட்டிவ் டேட்டாவை இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா அதுக்கு சில வழிகள் உண்டு. குவாலிட்டேட்டிவ் டேட்டா ஜென்ரலா நீங்க இன்டர்வியூ அப்படின்னு மட்டும் எடுத்துட முடியாது. அதுல இன்னும் டீப்பரா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு சில ஸ்பெசிபிக் வேஸ் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த கண்டென்ட் அனாலிசிஸ், இன்னொன்னு தீமேட்டிக் அனாலிசிஸ், நரேட்டிவ் அனாலிசிஸ், பினாமினாலஜி, இப்படி நிறைய இருக்கு. அதுல இப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட் எடுத்துக்கிறாங்க. while he is doing a group therapy on school stress, இப்போ he tries recording the open-ended answers. He finds out that quantitative ஒரு 70% 75% anxiety இருக்கு சில்ட்ரனுக்கு நடுவுல அப்படின்னு பார்த்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் while listening to them carefully, while listening to their conversations, அப்பதான் உண்மையான ஸ்ட்ரெஸ் காசஸ் அவருக்கு தெரிய வருது. It might be peer pressure, அல்லது peer comparison, அல்லது பேரண்ட்ஸ் ப்ரெஷர், அல்லது இந்த எக்ஸாம் ஃபியர், இப்படி எது வேணா ரீசனா இருக்கலாம் அந்த ஆங்ஸைட்டிக்கு. இப்படி அத பேக்ரவுண்டையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த கண்டென்ட் அனாலிசிஸ். கண்டென்ட் அனாலிசிஸ்ன்றது எக்ஸ்ப்ளோரிங் அ கம்யூனிகேஷன் ஆர் அ செட் ஆஃப் கண்டினியூஸ் கம்யூனிகேஷன்ஸ் சிஸ்டமேட்டிக்லி அண்ட் ஒப்ஜெக்டிவ்லி. இது மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி இன்டர்வியூஸ், ஓப்பன் எண்டட் இன்டர்வியூஸ்ல எல்லாம் கிடைக்கிற டேட்டாவுக்கு சிமிலரா தான் இருக்கும். இந்த இன்டர்வியூல அதாவது நார்மலா இன்டர்வியூவர் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அப்போ பார்ட்டிசிபென்ட்ஸ் பதில் சொல்லுவாங்க. அதுல இன்டர்வியூவருக்காவது அட்லீஸ்ட் கொஞ்சம் உள்ள இன்க்ளூட் பண்ணி அவருக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும்னா சில எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் கேட்டுக்கலாம். ஆனா இந்த கண்டென்ட் அனாலிசிஸ்ல அப்படி எந்த கண்ட்ரோலும் அவங்களுக்கு கிடைக்காது. நான் இப்ப படிக்கிறேன் அப்படின்னாக்க ஏற்கனவே இருக்கிற கண்டென்ட்டை தான் நான் பாக்குறேன், அல்லது ஏற்கனவே ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒண்ணுதான் நான் பாக்குறேன். அதனால ரிசர்ச்சருடைய அந்த ரெஸ்பாண்டன்டோடைய பதில்ல எந்த கண்ட்ரோலும் அவருக்கு கிடையாது. சிமிலர்லி த ரீசர்ச்சர் does not have any control over subject of content analysis. உள்ள இருக்க சப்ஜெக்ட் மேலேயும் இவங்களுக்கு இது வேணா வேற பேசுங்கன்னு சொல்லவும் முடியாது. இப்ப எக்ஸாம்பிள், ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு கண்டென்ட் எடுக்கிறீங்க, அது வந்து அதை வந்து நீங்க அது how it is told, what is said there, அவ்வளவுதான் நம்ம பார்க்க முடியும். அதுக்கு மேல நமக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கொஸ்டின்ஸ் வேணும்னா அதுல பார்க்க முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் இந்த கண்டென்ட் அனாலிசிஸ்னாவே உள்ள இருக்கிற மேட்டர்ல நம்ம என்ன நம்மளால கல் அவுட் பண்ண முடியும், அவ்வளவுதான். இப்போ கண்டென்ட் அனாலிசிஸ் செய்யும் போது அதுக்காகத்தான் லாஸ்வெல், லேர்னர் அண்ட் பூல் அவரு வந்து சொல்லும் பொழுது அவர் கேர் அண்ட் கான்சென்ட்ரேஷன் ஷுட் பி ஆன் ஹூ, முதலாவது யார் பேசுறாங்க, சேஸ் வாட் என்ன பேசுறாங்க, டு ஹூம் யாருக்கு சொல்றாங்க, ஹவு இட் இஸ் டோல்ட் எப்படி சொல்றாங்க, வித் வாட் எஃபெக்ட் அதோடைய அந்த எஃபெக்ட் என்ன. அது போல பெரும்பாலும் இந்த 5 பேஸ் பண்ணித்தான் நம்ம கண்டென்ட் அனாலிசிஸ பாக்குறோம். ஆனா பெரும்பாலும் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்ன பண்றாங்க, இன்னும் எக்ஸ்ட்ராவா அவங்களால, அதாவது ஒரு அவங்க இன்னும் அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாததுக்கு காரணம்
சிஸ்டமேட்டிக் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க கிட்ட போட முடியாது, கம்யூனிகேட் பண்ண முடியாது ஒண்ணு. ரெண்டாவது, நான் விரும்புற எல்லா டீட்டெயிலும் அதுக்குள்ளார இருக்காது. ரெண்டாவது. மூணாவது, நான் வந்து இந்த கண்டென்ட் அனாலிசிஸ்ல ஈஸியா உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத கோடிஃபை பண்றதும் முடியாது. ஆக்சுவலா அந்த கண்டென்ட் அனாலிசிஸ் எப்படி கோடிஃபை பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு லெசன். ஆனா அது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமும் கிடையாது அப்படிங்கறத முன்னாலேயே ஒரு டிஸ்க்ளைமர் போல சொல்லிடுறாங்க. ஒரு இன்டர்வியூ அல்லது கண்டென்ட் அனாலிசிஸ் ரெண்டுமே பாத்தீங்கன்னாக்க அன்ஸ்ட்ரக்சர்ட் மெசேஜ் நமக்கு தெரியும். அந்த அன்ஸ்ட்ரக்சர்ட் மெசேஜை நம்ம என்ன பண்ண போறோம், குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் இருக்கு பாத்தீங்களா, சயின்டிபிக் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்க்கு ஏதாவது ஒரு வகையில சப்போர்ட் தர்ற மாதிரி இந்த கண்டென்ட் அனாலிசிஸ் இருக்கணும். அதுதான் நம்ம எய்ம். இப்போ வந்து ஒரு சோசியல் ரிசர்ச் எடுத்துக்கிறீங்கன்னாக்க அதுல எப்பயுமே கம்யூனிகேஷன் தான் முக்கியம், உங்களுக்கு தெரியும். சோ அந்த கம்யூனிகேஷன் ப்ராசஸ்ல இருந்து நம்ம என்னென்னத்தெல்லாம் நம்முடைய ரீசர்ச்சுக்கு கொண்டு வந்து நம்முடைய குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ்க்கு ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாக்குறது தான் கண்டென்ட் அனாலிசிஸ். பொதுவா சோசியல் ரீசர்ச்சர் பொதுவா என்ன பண்ணுவாங்கன்னாக்க வெறும் ஜஸ்ட் வாட் அண்ட் ஹவு மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா சைக்காலஜில நம்ம அப்படி கிடையாது, இன்னும் கொஞ்சம் உள்ளர ஒரு கண்டென்ட்குள்ளார நம்ம தேட வேண்டி இருக்கும். இப்ப உதாரணமா நான் சொன்னேன்னாக்க சைக்காலஜில ஒரு தெராப்பி டிரான்ஸ்கிரிப்ட் இருக்கு, அல்லது ஒரு பேஷண்டோட ஜேர்னல் இருக்கு, அல்லது ஒரு ஆன்லைன் சப்போர்ட் குரூப் அதை பத்தி நீங்க பாக்குறீங்க. இதெல்லாம் அல்லது ஒரு பேஷண்ட் எழுதின லெட்டர் இருக்கு, அல்லது அவங்க டிரா பண்ணது ஏதாவது ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் நீங்க எக்ஸாமின் பண்ணி அதுல இருந்து உங்களுடைய குவான்டிடேட்டிவ் டேட்டாவுக்கு ஏதாவது சப்போர்ட் எடுக்க முடியுமான்னு பாக்குறது தாங்க கண்டென்ட் அனாலிசிஸ். இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு ட்ராமா தெராப்பி இருக்கு, ஒரு கிளையண்ட் தன்னுடைய டைரியில நிறைய விஷயங்கள்லாம் எழுதியிருக்காரு, அதை நீங்க எக்ஸாமின் பண்றீங்க அந்த தெராப்பிக்கு டைம்ல. அதுல வந்து அவர் அடிக்கடி ஒரு பர்டிகுலர் வார்த்தையை எழுதுறாரு, அலோன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது வந்து ஏதாவது இந்த மாதிரி வந்து அவரு ஸ்ட்ரெஸ்ட் அப்படின்னு எழுதுறாரு, இல்லைன்னா டார்க் அப்படின்னு எழுதுறாரு, அல்லது ட்ராப்ட் அப்படின்னு எழுதுறாரு. இப்படி ஏதாவது ஒண்ணு எழுதுறாருன்னு அதை திரும்பி திரும்பி எழுதுறாருன்னா அப்படின்னாவே அந்த கண்டென்ட்டை நம்ம இன்னும் நல்லா அதுல இருந்து வேற என்ன இன்சைட் கிடைக்கும்னு தேடுறோம். இதுதாங்க கண்டென்ட் அனாலிசிஸ்குள்ளார இருக்கிறது. இப்ப ஈவன் நம்ம மீடியா சைக்காலஜில பாத்தீங்கன்னாக்க ரெகுலரா வர்ற அந்த மீடியா ப்ரோக்ராம்ஸ்ல நீங்க பாப்பீங்க, அதுல இருந்து ஒரு பர்டிகுலர் வேர்டு, இப்போ எக்ஸாம்பிள் வந்து அக்ரெசிவா இருக்கிறது அல்லது சூசைட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இது அடிக்கடி வருதா, அத வந்து ஒரு பாசிட்டிவ் அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்களா, அல்லது சும்மா உங்களுக்கு சென்சேஷன் உங்களுடைய அந்த டிரைவை உண்டாக்குறதுக்காக காட்டுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் பாருங்க. இதுதான் கண்டென்ட் அனாலிசிஸ். நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடலாம் கேர்லன். இப்போ அதுல இருந்து இதுதான் நான் இப்போ இவ்வளவு நேரம் சொன்னது, எப்படி வந்து ஒரு ட்ராமா தெரப்பில பாக்குறோம் அல்லது அதனுடைய அப்ஜெக்டிவ். இதுல இன்னொரு விஷயமும் இதுல இருக்குது, என்னன்னாக்க ரெண்டு சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து இன்ஃபரன்ஸ், அதாவது வெளிப்படையா மேனிஃபெஸ்ட் கண்டென்ட்னு ஒண்ணு இருக்கும், இன்ஃபரன்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அதுதான் இந்த ஃபோர்த்தா சொல்லியிருக்கேன், எனேபிள் ஆப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இன்ஃபரன்ஸ். அதாவது கண்டென்ட் அனாலிசிஸ்ல ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஒண்ணு வெளிப்படையா தெரியும், அதுதான் மேனிஃபெஸ்ட் கண்டென்ட். வெளிப்படையா தெரியறத நீங்க கண்டுபிடிச்சு அதை ரீசர்ச் பண்ணி நீங்க வந்து குவான்டிடேட்டிவ் டிஸ்கிரிப்ஷனுக்கு நீங்க ஆட் பண்ணி கொடுக்க போறீங்க, ஸ்ட்ரென்த் கொடுக்க போறீங்க. அல்லது உள்ள இன்ஃபரன்ஸ், சில விஷயங்களை மறைமுகமா தான் நீங்க கண்டுபிடிக்கணும். இதுல கண்டென்ட்டை வந்து மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் அல்ல, மறைமுகமா நீங்க அதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய சில விஷயங்களை நீங்க அதுல இருந்து எடுத்துக்கிறீங்க. அப்படியும் இருக்கலாம். போத் வேஸ் ஆர் பெர்மிசிபிள் இன் த சென்ஸ், அப்படி பாசிபிள். அதுதான் கண்டென்ட் அனாலிசிஸ்ல ரெண்டு விஷயம். ஒண்ணு மேனிஃபெஸ்ட் கண்டென்ட், இன்னொன்னு இன்ஃபரன்ஷியல் இன்டர்பிரிட்டேஷன். ரெண்டு இருக்கு, இன்வால்வ் ஆகுது. அடுத்த ஸ்லைடு போயிடலாம். சில டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க, அதுதான் அடுத்த ஸ்லைட்ல. அது வந்து காமன் டெஃபினிஷன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடு கேர்லன். இது சில டெஃபினிஷன்ஸ் நீங்க சும்மா பாத்துக்கிட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். நான் முதல்ல உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணது ஒண்ணு. ஃபர்ஸ்ட், இது வந்து கண்டென்ட் அனாலிசிஸ் வந்து அதுல ஆப்ஜெக்டிவா சிஸ்டமேட்டிக்கா ஒரு குவான்டிடேட்டிவ் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏதாவது ஒரு வெளிப்படையான கண்டென்ட் ஆஃப் கம்யூனிகேஷனை நீங்க பார்த்து கொடுக்கறது. அதைத்தான் பெரல்சன் சொல்லியிருக்காரு. ஒரு சிலர் வந்து இந்த மேனிஃபெஸ்ட் கண்டென்ட்டை வந்து அழுத்தமா சொல்லுவாங்க, ஒரு சிலர் வந்து இன்ஃபரன்ஸ் மேக்கிங்க அழுத்தமா சொல்லுவாங்க. இந்த கடைசி டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா
கிரிப்பன்டார்ஃப்ங்கிறவர் என்ன சொல்றாருனாக்க, அதுல வந்து ஒரே விஷயங்கள் திரும்பி திரும்பி வருதுன்னா அதுல இருந்து இன்ஃபரன்ஸ் ஃப்ரம் த டேட்டா ஆஃப் தியர் கண்டெக்ஸ்டும் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாரு. சோ இதுதான் அவங்களுடைய டெபினிஷன்ஸ்ல அவங்க 2 டிபேட் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒண்ணு சிலர் சொல்றாங்க ஓப்பனா நேரடியா தெரியுற கண்டென்ட் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் இல்ல உள்ள இருந்து நம்ம கொஞ்சம் யூ ஹேவ் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறாங்க. இதான் 2 விஷயங்கள். இதை வந்து கேட்டகரைஸ் பண்ணும்பொழுது நெக்ஸ்ட் ஸ்லைட், இந்த கேட்டகரைசேஷனை 3 வழியில பண்ணுவாங்க. ஒண்ணு லிட்ரேச்சர் பேஸ்டா, நெக்ஸ்ட் ஸ்லைட் போயிடலாம். இந்த கேட்டகரைசேஷன் வந்து ஒண்ணு லிட்ரேச்சர் பேஸ்டா இருக்கும், அல்லது ரீசர்ச் கொஸ்டின்ஸை ரீசன் அவுட் பண்றது வழியா பார்க்கலாம், அல்லது நேரடியா டேட்டால இருந்து சில கேட்டகரிஸை நீங்களே டிரைவ் பண்ணலாம். இப்படித்தான் 3 வழியா அவங்க யூஸ்வலா செய்வாங்க. ஒண்ணு லிட்ரேச்சரை பேஸ் பண்ணி அந்த என்ன எழுதி இருக்கோ கண்டென்ட், உங்கள்கிட்ட ஒரு ஜேர்னல் கிடைக்குது, அந்த கண்டென்ட்டை அதுல எழுதி இருக்கிறத அப்படியே பேஸ் பண்ணி, அல்லது நீங்களே மனசுல சில ரீசர்ச் கொஸ்டின்ஸை ரேஸ் பண்ணி அதை ரீசன் அவுட் பண்றது வழியா, அல்லது அந்த டேட்டால இருந்து நீங்களே சில விஷயங்களை கேட்டகரைஸ் பண்றது வழியா. அடுத்தது இதுதான் வந்து கீ டேர்ம்ஸ் இன் கண்டென்ட் அனாலிசிஸ். அது கீ டேர்ம்ஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோடிங் யூனிட். கோடிங் யூனிட்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோடிங் யூனிட்னா ஒண்ணு இல்லைங்க, அதாவது ஒரு கண்டென்ட் நீங்க அனலைஸ் பண்றீங்கன்னா ஒரு வேர்ட், எக்ஸாம்பிள் வேர்டையும் எடுத்துக்குவாங்க, தீம் எடுத்துக்கலாம், ஐட்டம் எடுத்துக்கலாம், கேரக்டர் எடுத்துக்கலாம். இந்த வேர்டுன்றதை ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வேர்டுனா நான் ஐ எம் எ ஃபெயிலியர். இந்த ஃபெயிலியர்ன்ற வார்த்தை அடிக்கடி வருது ஒரு குழந்தைக்குன்னு வைங்களேன். அந்த குழந்தை வந்து அது தான் அதைத்தான் ஃபீல் பண்ணி வந்திருக்கு அப்படிங்கிறாக்க, உங்களுடைய கோடிங் யூனிட் அந்த ஃபெயிலியர் பேஸ்டா நீங்க அந்த கண்டென்ட்டை அனலைஸ் பண்ணுவீங்க. அல்லது தீமா இருக்கலாம். என்னன்னா சில குழந்தைகள் சொல்லுவாங்க, என் அம்மா நான் சொல்றத கேட்கவே மாட்டாங்க, மை ஃபாதர் நெவர் லிசன்ஸ் டு மீ, அப்படி ஏதாவது அதை பேஸ் பண்ணி அந்த குழந்தை நிறைய நரேட் பண்ணும். அதை வச்சு அந்த தீமை வச்சு நீங்க அந்த கண்டென்ட்டை அனலைஸ் பண்ணுவீங்க. 3வது ஒரு ஐட்டம்னா ஒரு எடிட்டோரியலோ, ஒரு ப்ரோக்ராமோ, அல்லது ஒரு நியூஸோ, ஒரு ஸ்டோரியோ, அல்லது ஒரு ஈவெண்ட், ஒரு காரியம் நடந்தது அந்த நிகழ்ச்சி முழுக்க, அது இந்த மாதிரி ரீசர்ச் பண்ணீங்கன்னாக்க அது வந்து ஐட்டம் பேஸ்டா இருக்கும். இன்னொன்னு கேரக்டர். இப்போ ஒரு குழந்தை டிரா பண்ற கேரக்டர்ல அம்மாவை எப்படி வரைஞ்சிருக்கு, அம்மா வந்து எப்படி அவங்களுடைய எக்ஸ்பிரஷனோ, அல்லது இங்க நான் புக்ல நான் இங்க கொடுத்துருக்க ஸ்ட்ரிக்ட் டீச்சரை கொடுத்துருக்கேன், அம்மாவோட எக்ஸ்பிரஷன் அல்லது அம்மா கையில என்னென்னலாம் வச்சிட்டு இருக்கிற மாதிரி அந்த குழந்தை வரைஞ்சிருக்குது. அது வந்து டிப்ரெஸ்ட் மூடுல இருக்கும்போது நிச்சயமா அதோடைய மனசுல உள்ளதையும் அது வெளிப்படுத்தும். அப்ப அதுல இருந்து நம்ம கண்டுபிடிக்கிறது கண்டென்ட் அனாலிசிஸ். இப்போ ஒரு தெராபிஸ்ட் வந்து ஒரு தெராபி டிரான்ஸ்கிரிப்ட ரீசர்ச் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு அதுல வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் வேர்டை எடுத்துட்டு அது எத்தனை தடவை சொல்றாரு அப்படிங்கறத கவுண்ட் பண்றது கூட முக்கியம். எத்தனை தடவை அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் அதை அழுத்தம் எப்படி கொடுத்திருக்கிறாரு, அதை எவ்வளவு தூரம் அவர் ஃபீல் பண்ணி உள்ள வச்சிருக்கிறாரு அப்படிங்கறத அந்த வேர்ட் லெவலா நம்ம பாக்குறது. தீம் லெவலா பார்க்கும் பொழுது இப்போ நான் வந்து என் குடும்பத்துல நான் ஒரு வேண்டப்படாத பொருள், ஐ எம் இன்விசிபிள் இன் மை ஃபேமிலி, இப்படி ஏதாவது ஒரு சிம்பிள் சென்டென்ஸ் சொல்றாங்கன்னாலும் அந்த சென்டென்ஸ் வந்து அது எங்கெங்கெல்லாம் கிட்டத்தட்ட அது மாதிரி மேட்டர் வருது அப்படிங்கிறத அனலைஸ் பண்றது. ஒரு இல்லைன்னா இன்னொன்னு வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் ஸ்டிமுலைல இந்த மாதிரி எல்லாம் ஈஸியா கண்டுபிடிக்க முடியாதுன்றதையும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, நம்ம பாட்டுக்கு ஒரு தீமை பார்த்து போயிட்டு இருப்போம், பாத்தீங்கன்னாக்க பிள்ளைகள் அது சொல்ல வர்றது வேறையா இருக்கலாம். ஸோ ரிலையபிலிட்டி, வேலிடிட்டி அதெல்லாம் இம்பாக்ட் ஆகாம, அதாவது அது வந்து பாதிக்கப்படாம, எப்படின்னா அஃபெக்ட் ஆகாம நம்ம பாத்துக்கிறது கண்டென்ட் அனாலிசிஸ்ல ரொம்ப முக்கியம். இன் எனி அப்சர்வேஷனல் மெத்தட் ரிசர்ச்சர் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு யூனிட் ஆஃப் கண்டென்ட் முதல்ல அவர் டிசைட் பண்ணிடணும். முதல்ல அவர் என்ன பண்ண போறாரு, அந்த கண்டென்ட் கிட்டத்தட்ட அவர் பார்த்திருப்பாரு, அதுல எதை வச்சு ரிசர்ச் பண்ண போறாரு அப்படிங்கிறத அவர் டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து அதை வந்து அவர் ரீசர்ச் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி பண்ணும் பொழுது இப்போ ஒரு வேர்டை வச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வேர்டு வந்து அல்லது ஒரு பிஹேவியரல் யூனிட், ஒரு குழந்தை வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்னா அந்த யூனிட் எங்க முடியுது, அடுத்த தடவை இதே மாதிரி ஒரு எபிசோட் எங்க ஸ்டார்ட் பண்ணுது, இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா புரியணும். அதை புரியறதுக்கு தான் அவரு அந்த கோடிங் யூனிட் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஜெனரல் அப்சர்வேஷனல் மெத்தடாலஜில இது அடிக்கடி பண்றாங்க. ஏன்னா நீங்க குழந்தைங்கள எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை தன்னுடைய கவனத்தை, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு டாய் வச்சு விளையாடிட்டு எத்தனை முறை கவனம் செதறுது, கவனத்துல இருந்து அது வந்து இந்த டாய் மேல இருக்கிற கான்சென்ட்ரேஷனை எத்தனை தடவை திருப்பிக்குது
அது ஒரு யூனிட்டா எடுத்து அவங்க பார்ப்பாங்க. இப்படி பாக்குறது தான் கண்டென்ட் அனாலிசிஸ். இது மாதிரி வந்து யூனிட் இஷ்யூஸ் வந்து வராம நம்ம கரெக்டா அத ஃபார்மா நம்ம புரிஞ்சு ஒரு கண்டென்ட் பிளாக்க ஒரு யூனிட்டும் புரிஞ்சுக்கணும். கண்டென்ட் பிளாக், கான்டெக்ஸ்ட் பிளாக்ன்றது மொத்தமா ஒரு எபிசோட் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு அப்ப கோடிங் யூனிட்ங்கிறது ஒரு குட்டியா அதுக்குள்ளார இருந்து நீங்க ரீசர்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ எப்பயுமே கோடிங் யூனிட்ங்கிறது சின்னதா இருக்கும், கான்டெக்ஸ்ட் பிளாக்ங்கிறது பெருசா இருக்கும். கோடிங் யூனிட் ப்ராப்ளம்ஸ கோடிங் ப்ராப்ளம்ஸ நம்ம ரிசால்வ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பின்னால நம்ம தீமேட்டிக் அனாலிசிஸ்லாம் நல்லா அழகா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கான்டெக்ஸ்ட் யூனிட், கோடிங் யூனிட் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் லைட்டா முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா ஒரு ஏரியா மொத்தமா எடுத்துக்கிட்டோம்னா அது கான்டெக்ஸ்ட். குட்டியா அதுல இருந்து நீங்க ரிப்பீட்டடா நீங்க பார்க்க போற விஷயம் வந்து கோடிங் யூனிட். அதுக்கப்புறம் அந்த ரிலையபிலிட்டி, அந்த வயபிலிட்டி அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம கண்டென்ட் அனாலிசிஸ் பர்ஃபெக்டா பண்ண முடியும். அடுத்தது சாம்பிளிங். அடுத்த ஸ்லைட் போயிடலாம். சாம்பிளிங்கிறது எதை சாம்பிளா எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். இப்ப எக்ஸாம்பிள் எல்லாத்தையுமே நம்ம சாம்பிளா எடுத்துக்கணும். இப்போ ஒரு 20 யூனிட் இருக்கு, தெராப்பி செஷன் ஒரு 20 செஷன் 25 செஷன் நடத்திட்டாங்க. இது அவ்வளோத்தையும் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஆரம்பத்துல ஒரு குழந்தை எப்படி பிஹேவ் பண்ணிருக்குன்றதை எடுத்துக்கிறீங்க. அப்புறம் இன்பிட்வீன் ஏதாவது ஒரு தடவை ஒரு செஷன்ல அந்த குழந்தை எப்படி இதே வார்த்தையை எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணிருக்குன்னு பாப்பீங்க. அப்புறம் கடைசியில பாப்பீங்க. அப்ப அதுலயே உங்களுக்கு அனலைஸ் பண்ணிடலாம், அதாவது உங்க தெரப்பி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கா, அந்த குழந்தையோடைய அவங்களுடைய பேசுற விதத்திலையும் அல்லது அவங்களுடைய அந்த வேர்ல்ட அவங்க பாக்குற பெர்சீவ் பண்ற விதத்திலையும் இஸ் தேர் எனி சேஞ்ச், அல்லது அவங்களுடைய பிஹேவியரல் சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு நம்ம வந்து இட் டிபெண்ட்ஸ். நீங்க சாம்பிளிங் வந்து எப்படி எடுத்துக்க போறீங்கிறது. நீங்க மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுவாங்க, தெராபிஸ்ட் ஃபர்ஸ்ட் மிடில் லாஸ்ட் செஷன்ஸ் தான் எடுத்துக்குவாங்க. எடுத்து அவங்க வந்து அதுக்கப்புறம் அது இன்டெப்தா அவங்க அதுக்குள்ளார போய் அந்த டேட்டா வந்து அவங்களால அதே சமயத்துல அது பிராக்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு மேனேஜபிள் ஒரு கண்டென்ட்டா நம்ம வந்து அந்த கண்டென்ட் இருக்குதான்றத பார்த்துட்டு அவங்க அதுக்குள்ளார உள்ள போய் இன்வால்வ் ஆகி அதை ரீசர்ச் பண்றதுதான். ரீசர்ச் ப்ராப்ளம்ஸோட அடிப்படையில பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த கண்டென்ட் வந்து மொத்தமா அது கடைசியில அந்த கண்டென்ட் யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மொத்த சோர்ஸ்ல நீங்க வந்து என்னென்னத்தை எடுத்துக்க போறீங்கன்றதுல இருந்து நீங்க டிசைட் பண்ணி ஒரு சாம்பிளிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மேனேஜபிள் ஆயிரும் உங்களுடைய கண்டென்ட் அனாலிசிஸ். இதுக்கப்புறம் வந்து நீங்க கேட்டகரைஸ் பண்றது முக்கியம். அடுத்த ஸ்லைடு போயிடலாம். கேட்டகரி சிஸ்டம்ஸ். கேட்டகரைஸ் பண்றதுக்கு கண்டென்ட் அனாலிசிஸ்க்கு சயின்டிபிக் ஒரு ரெஸ்பெக்ட் வேணும்னாவே நம்ம வந்து என்ன பண்ணணும்னாக்க முதல்ல ரிசர்ச் ஆபரேஷன்ஸ சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போறது நல்லது. கண்டென்ட் அனாலிசிஸ்ல சிஸ்டமேட்டைசேஷனை கொண்டு வர்றதுக்கு முதல்ல வந்து ப்ரீ ஸ்பெசிஃபைடு கிளாசிபிகேஷன் சிஸ்டம்ஸ் வேணும். அதாவது ப்ரீ டிஃபைன்டு கேட்டகரிஸ் வேணும். அதை யூஸ் பண்றது அவசியம். அதாவது இப்போ ஒரு கிரீப் தெரப்பி எடுத்துக்கிறீங்க. அதுல வந்து எக்ஸாம்பிள் இது நான் லாஸ்ட் டைம் சொன்னேன் இந்த எக்ஸாம்பிள். இப்போ கிரீப் தெரப்பினா நமக்கு தெரியும், அந்த கிரீப் பத்தி படிச்சிருக்கோம் ஏற்கனவே. அதுக்கு வந்து டாப்டான்னு சொல்லுவாங்க. டினயல், ஆங்கர், பார்கெனிங், டிப்ரெஷன், அக்செப்டன்ஸ் அப்படின்னு ஒரு 5 விதமான இமோஷன்ஸ் அந்த நேரத்துல ஒரு கிரீப்ல இருக்கிறவங்க சடனா ஒரு அவங்களுடைய ஸ்பௌஸ் இறந்து போயிட்டாங்கன்னா அல்லது சடனா வந்து ஒரு அவங்களுக்கு தாங்க முடியாத ஒரு கிரீப்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இமோஷன்ஸ் வரும். அது எப்படி வரும், அது வந்து அது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்களுக்கு டினயல் வரும், என்னால அதை ஏத்துக்க முடியலன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அது கோபமா மாறும். அதுக்கப்புறம் ஏன் நானு, ஏன் வை மீனு கடவுள்கிட்ட கேட்கிற மாதிரி. அப்புறம் வந்து ஒரு டிப்ரெஸ்ட் ஸ்டேஜ். அப்புறம் லேட்டர் ஆன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற ஸ்டேஜ். இதெல்லாம் தான் ஒரு வேல்யூபிள் இமோஷன்ஸா நம்ம கிரீக் தெரப்பில பாக்குறோம். இது வந்து கண்டென்ட் அனாலிசிஸ்ல இதை கொண்டு வந்தீங்கன்னாக்க இந்த கோடிங் சிஸ்டம்ஸ் அதுல அவங்க வந்து என்னென்ன வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க அதை ஐடென்டிஃபை பண்ணி கம்பேர் பண்ணி தொடக்கத்துல இருந்த நிலைமைக்கு இப்ப இருக்கிற நிலைமைக்கு அவங்க எவ்வளவு மாறி இருக்காங்க, இதுதான் வந்து அவங்க மாறி இருக்கிறாங்கன்றத புரிஞ்சுக்க வைக்கிறது. நம்ம புரிஞ்சுக்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அவங்க அந்த அவங்க டெக்ஸ்ட்ல இருந்து அதாவது நம்ம இன்னும் கொஞ்சம் அதுல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறது. அதாவது இன்ட்யூட்டிவா அவங்களுடைய டெக்ஸ்ட்ல என்னென்னலாம் அவங்க கொண்டு வர்றாங்க அப்படிங்கிறத நம்ம பாக்குறது.
இது வந்து ரொம்ப முக்கியம். எப்படின்னா நம்ம உள்ள இருந்து அதை ஆராய்ஞ்சு அதை வெளியே எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது கண்டென்ட் கோடிங் சிஸ்டம்ல லிங்குவிஸ்டிக்கலி ஓரியன்டட், அதாவது என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க, என்ன வார்த்தைகள், வெர்பலா அவங்க என்ன வார்த்தைகள் யூஸ் பண்றாங்க. ஒண்ணு அவங்க மனசுல இருந்து வர்ற இன்ட்யூட்டிவ் வார்த்தைகள், டெக்ஸ்ட் வர்றது, சில வேர்ட்ஸ், இந்த பர்டிகுலர் வேர்டு வருதுன்னா அவங்க மனசுல இதுதான் இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது அவங்க யூஸ் பண்ற லாங்குவேஜ், அவங்க யூஸ் பண்ற அந்த அவங்க எந்த மொழியில அவங்க பரிச்சயமா இருக்காங்களோ அந்த லாங்குவேஜ், அந்த பேச்சு செய்தி, அது அந்த எழுத்து, அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. ஒரு ரிட்டன் அவுட்புட், அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது. இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்து இந்த அதுதான் வந்து நமக்கு அந்த ரிசர்ச் ப்ராப்ளம்க்கு இந்த கோடிங் சிஸ்டம் வந்து உருவாகிறதுக்கு, அதாவது நம்ம வந்து அதுல இருந்து கொண்டு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து ஜெனரல் ரிசர்ச் பேரடைம், அடுத்த ஸ்லைடு ஜெனரல் ரிசர்ச் பேரடைம். இது வந்து என்னன்னாக்கா பொதுவா வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்கா மெசேஜ் கண்டென்ட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஏதோ ஒரு கண்டென்ட் அனலைஸ் பண்ண போறோம், அந்த மெசேஜ் கண்டென்ட்ஸ் இருக்கு, அதை வந்து நீங்க வந்து அனலைஸ் பண்ண போறீங்க. அப்படின்னும் போது அந்த பாடிய பற்றி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், கண்டென்ட் பாடி பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு யாரோ ஒருத்தர் நிறைய நான் ட்ரீம்ஸ் பாக்குறேன், இந்த மாதிரி ட்ரீம்ஸ் அந்த மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாம் வந்து சொல்ல வர்றாங்க. அப்போ உங்களுக்கு ட்ரீம் அனலைஸ் பண்றதுக்கு ட்ரீம்ஸ பத்தி அவர் இப்ப சொல்லும் பொழுது அவர் என்ன டோன்ல அதை சொல்றாரு, அல்லது ட்ரீம் டோன் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல உங்களுக்கு அந்த ட்ரீமோடைய பத்தி ஒரு சின்ன பேக்ரவுண்ட் இருக்கணும், ட்ரீம் அனாலிசிஸ் பத்தி. அது மாதிரி அவங்க என்ன கண்டென்ட்ட கொடுக்க வர்றாங்களோ அது பத்தி ஒரு பேசிக் ஒரு உங்களுக்கு அது ஒரு பேசிக் நாலேஜ் அதை பத்தி இருந்தா யூ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் தெம் பெட்டர். சோ நீங்க கோடிங் ஸ்கீமை தெரிஞ்சுக்கிட்ட உடனேயே கண்டென்ட்ல அவங்க ஏற்கனவே இருக்கிற தெரப்பிலயோ ஒரு ஜேர்னல்லையோ அவங்களுடைய ஸ்கீமை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நீங்க கொஞ்சம் அதுல இன்டெப்த் அந்த நாலேஜ நீங்க வளர்த்துக்க ஆரம்பிக்கும் பொழுது வந்து என்ன ஆகும், இந்த கண்டென்ட் பாடி இருக்கு இல்லையா, அதுல இருந்து நீங்க விஷயங்களை எடுக்கிறது ஈஸியா இருக்கும். ஸோ முன்னாலேயே உங்களுக்கு அந்த மெசேஜ் கண்டென்ட் ரிலேட்டடா இருக்கிற அந்த கண்டென்ட் பாடியை பற்றி கொஞ்சமாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ அடுத்தது வந்து ஹவ் ஆர் ஃபேக்ட்ஸ் பிரசன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, விஷயங்களை எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு கம்யூனிகேஷன் அதோடைய ஷேப் அல்லது ஸ்டைல் மேல நம்ம ஜாக்கிரதையா கேர் எடுத்துக்கணும். ஒரே இன்ஃபர்மேஷன் ரெண்டு கம்யூனிகேஷன்ல நமக்கு வந்தா கூட அதுல இருந்து நம்ம ஒவ்வொன்னுல இருந்தும் அவங்க என்ன ஒரு ஸ்டைல்ல அதை சொல்லி இருக்கிறாங்க, என்ன விதமான பாணி நம்ம சொல்லுவோம்ல, அது ஸ்டைல் என்ன ஸ்டைல்ல சொல்லியிருக்காங்க அதை புரிஞ்சுக்கலாம். இப்ப சிலர் சொல்லுவாங்க ஐம் அ வேஸ்ட், ஐம் வொர்த்லெஸ் அப்படின்ற வார்த்தை சொல்லுவாங்க. சிலர் ரொம்ப சாஃப்டா சொல்லுவாங்க, சொல்லும் பொழுது யாரும் என்ன கண்டுக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க ஐ எம் வொர்த்லெஸ், நான் யூஸ்லெஸ் அப்படின்வாங்க. இது ரெண்டுல இருந்தும் அவங்க நேராவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு டோன்ல அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அந்த ஃபேக்ட் எப்படி பிரசன்ட் ஆகுது, அதுல இருந்து நம்ம எப்படி எடுத்துக்க போறோம், இதுதான் வந்து அந்த கண்டென்ட் அனாலிசிஸ்ல முக்கியம். அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், அந்த சாஃப்ட் ஸ்டேட்மெண்டாவும் இருக்கலாம் அல்லது அது வந்து ஹார்ஷான வார்த்தையாவும் இருக்கலாம். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். இதுதான் அந்த கண்டென்ட் அனாலிசிஸ்ல முக்கியம். ரெண்டாவது அந்த வெர்பாட்டிம் அனாலிசிஸ், வார்த்தைக்கு வார்த்தை ஒரே வேர்டு எத்தனை தடவை வந்திருக்கு, எத்தனை தடவை அவங்க அந்த வேர்டை சொல்லி இருக்கிறாங்க, இதை வந்து எடுத்து சாஃப்ட்வேர்ல இப்ப எல்லாம் போட்டு அனலைஸ் பண்றது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. இந்த எக்ஸாக்ட் வேர்டை எத்தனை முறை யூஸ் பண்றாங்க, அதை வச்சு அவங்க என்ன மனநிலையில இருக்கிறாங்கன்னு சொல்றது. அடுத்து ஜிஸ்ட் அனாலிசிஸ். ஜிஸ்ட் அனாலிசிஸ் நமக்கு தெரியும், ஒரு டோட்டலா ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து அவங்க வந்து அவங்கள்ட்ட லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கா அல்லது அந்த மொத்தமா அது ஒரு ஜிஸ்ட் எடுத்துக்க வேண்டியது. அந்த ஜிஸ்ட் லெவல்ல நீங்க அவங்கள கேட்டகரைஸ் பண்றது, இவங்க வந்து இப்படி பட்டவங்களா, இப்படி நினைச்சிட்டு இருக்காங்களா அல்லது இப்படி ஃபீல் பண்றாங்களா. ஒண்ணு வெர்பாட்டிம் லெவல்ல பாக்குறோம், இன்னொன்னு ஜிஸ்ட் லெவல்ல பாக்குறோம். இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து இதனால என்ன எஃபெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, கம்யூனிகேஷன்ல நமக்கு தெரியும் கம்யூனிகேஷன் முதல்ல ரொம்ப முக்கியம். கம்யூனிகேஷனை வச்சுதான் ஒருத்தர் உள்ளத்துல என்ன இருக்குன்னு பார்க்க முடியும். தெரப்பில பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் இருந்ததுன்னா நம்ம வந்து அதுல ப்ரோக்ரஸ் இருக்கா அப்படிங்கறத நம்ம நல்லா பார்க்கலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
என்னன்னா அவங்களுக்கு ஒரு பேஷண்டோடைய ப்ரோக்ரஸே அவங்க பேசுற கண்டென்ட் வழியா, கண்டென்ட்டை அனலைஸ் பண்றது வழியா நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ திஸ் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் இந்த மாதிரி இந்த பிஹேவியரல் தெரபிஸ்ல அதுல எல்லாம் ரொம்ப முக்கியம். அவங்க பேசுறதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கிறதும், அந்த ரிப்போர்ட்டை படிச்சு நம்ம அதுல இருக்க கண்டென்ட்ஸை நம்ம பாக்குறதும். இப்போ நீங்க மீடியா சைக்காலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட சில வயலண்ட் வீடியோ கேம்ஸை பார்த்து நீங்க சொல்லலாம், டீன்ஸுக்கு அக்ரெஷனை இது ரொம்ப தூண்டாது, இது வந்து ரொம்ப அக்ரெசிவா இருக்கு, ஜென்ரலா சொல்றது வேற, அந்த கண்டென்ட்டை வச்சு நம்ம சொல்றது வேற. இப்படி நம்ம டீப்பா அனலைஸ் பண்றதுக்கு வந்து கண்டென்ட் அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டென்ட் அனாலிசிஸ் வந்து அதுல இருந்து நம்ம வந்து ஹைபோதசிஸ் ஃபார்ம் பண்ணி இன்னும் ஃபர்தர் ஸ்டடீஸ்க்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹைபோதசிஸ் டெஸ்ட் பண்றதுக்கு அது யூஸ் இல்ல, ஆனா ஹைபோதசிஸ் பில்டு பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் நிறைய சோசியல் சைக்காலஜில அது ரொம்ப யூஸ் பண்றாங்க. இவ்வளவுதான் கண்டென்ட் அனாலிசிஸ். அடுத்தது இன்னொரு சின்ன ஒரு டாபிக் இருக்கு, அது தீமேட்டிக் அனாலிசிஸ். நமக்கு பெரும்பாலும் 6 மார்க்ஸ்ல தான் வருது கண்டென்ட் அனாலிசிஸும் தீமேட்டிக் அனாலிசிஸும். ஸோ வாட் இஸ் இட் அப்படின்றத சொல்லணும், உள்ளர என்ன இருக்குன்றத சொல்லணும். உள்ளர வந்து நம்ம கண்டென்ட் அனாலிசிஸ்ல நம்ம எப்படி வெர்பாட்டிமா பண்றோம், அல்லது நம்ம வந்து டைரக்டா அந்த இதுல எப்படி அவங்க லாங்குவேஜ்ல எப்படி நம்ம படிச்சு பார்த்து அவங்கள புரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் சொல்லிட்டு தீமேட்டிக் அனாலிசிஸ் இது வந்து சொல்லிட்டோம்னா இது கண்டென்ட் அனாலிசிஸ் போதும். அடுத்தது தீமேட்டிக் அனாலிசிஸ்ன்றது என்னன்னா கரெக்டான இந்த ஸ்லைட்ல இருக்குமா? கரெக்டா தான் இருக்கும். அடுத்த ஸ்லைட் நீங்க போகணும். தீமேட்டிக் அனாலிசிஸ் ஓகே, இதுவா? இல்ல, இதுவும் முடிச்சிட்டோம். கேம் நரேட்டிவ்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். தீமேட்டிக் அனாலிசிஸ் இது வந்து என்னன்னாக்க, இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு பிடிஎஸ்டி கிளையன்ட் இருக்காங்க, ஒரு போஸ்ட் ட்ராமா ஸ்ட்ரெஸ் டிசார்டர் தெரபிஸ்ட் ஒரு கிளையன்ட் இருக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய டிஸ்ட்ரெஸ் வந்திருக்குது, ஒரு ட்ராமா ஆயிருக்குது, அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கு, அந்த டிசார்டர்ல அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க வந்திருக்கும் போது ஒரு தெரப்பி செஷனுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க தெரப்பி டிரான்ஸ்கிரிப்ட் நீங்க ரெடி பண்ணிருக்கீங்க. அதுல வந்து நீங்க அவங்களுடைய அதை அனலைஸ் பண்றீங்க. அப்ப அதுல ஏதாவது ஒரு தீம் இருக்கா அப்படிங்கறத பாக்குறதா தீமேட்டிக் அனாலிசிஸ். சிம்பிள். நீங்க அதாவது இப்ப என்னன்னா, அதுல இப்போ ஒரு ட்ராமாக்கு அப்புறம் ஒருத்தர் பேசும் பொழுது அவங்களுடைய தெரப்பி டிரான்ஸ்கிரிப்ட் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல லாஸ் ஆஃப் சேஃப்டி, இப்ப அவங்க அந்த அவங்க ட்ராமாக்கு பின்னால யாரையும் நம்பாத டிஸ்ட்ரெஸ் ஆஃப் அதர்ஸ், இப்படி எது வேணா இருக்கலாம், நைட் மேர்ஸ், இப்படி எது வேணா இருக்கலாம். என்ன தீம் அதுக்கு பின்னால இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்றதா தீமேட்டிக் அனாலிசிஸ். இப்போ வந்து நீங்க புக்ல பாத்தீங்கன்னா இந்த கண்டென்ட் அனாலிசிஸ் தீமேட்டிக் அனாலிசிஸ் ரெண்டுமே ரொம்ப வேகா கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு அந்த 6 மார்க்ஸ் அட்டென்ட் பண்ண முடியும். அதனால நீங்க ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோடைய பேக்ரவுண்ட்ல என்ன தீம் இருக்குன்றத பாத்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு அது தீமேட்டிக் அனாலிசிஸ் ஆயிரும். அப்போ அது அவங்க இது ஒரு டைப் ஆஃப் அப்ரோச். அவங்க என்ன பண்றாங்கன்னாக்க ஒரு இதுக்கு ஒரு தனியா அவங்களுக்கு வந்து வெறும் ஒரு இப்படித்தான் பண்ணணுங்கிறது மாதிரி அவங்களுக்கு ஒரு பாடத்திட்டம், அதாவது இப்படித்தான் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு சயின்டிபிக் வழியும் இல்ல, தியரிட்டிக்கல் ஒரு ஓரியன்டேஷனும் இல்ல. ஆனா என்னன்னா உள்ள வந்த உடனே அதுக்கு பேக்ரவுண்டா என்ன இருக்குன்றத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுக்குன்னு ஒரு அனாலிசிஸோ அல்லது இதுக்கு வந்து இந்தந்த தீம் சொன்னா இதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னோ அந்த மாதிரி எல்லாம் நமக்கு வந்து பிரிஸ்கிரைப்டு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு வழி நமக்கு கோடிங்லாம் முன்னால இல்லை. ஆனா இப்ப வந்து ஆஃப் லேட் இந்த தீமேட்டிக் அனாலிசிஸ் வந்து ரொம்ப வந்து முக்கியமா வருது. அதாவது 1943 போது சும்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணதா சொல்றாங்க. ஆனா இந்த தீமேட்டிக் அனாலிசிஸ் ஆஃப் லேட் வந்து இன்டென்சிவா வந்து இட் ஹஸ் பீன் கேரிட் அவுட். ஆனா இந்த தீமேட்டிக் அனாலிசிஸ்ல இட் இன்வால்வ்ஸ் a lot of time, hard work, because அதுக்கு பின்னால இருக்கிற அந்த தீமை புரிஞ்சுட்டு அதுக்கு பின்னால இருக்கிற எல்லா அந்த டெக்ஸ்ட் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கண்டென்ட் எல்லாம் ஆராய்ச்சி எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய வேலை தான். பட் தீமேட்டிக் ரிசர்ச் வந்து நம்ம வந்து அது இட் கிவ்ஸ் யூ a lot of information. அப்புறம் பேசிக் அப்ரோச் டு தீமேட்டிக் அனாலிசிஸ் அடுத்த சப்டைட்டில். அது வந்து தீமேட்டிக் அனாலிசிஸோட முக்கியமான 3 விஷயம். ஒன்னு டிரான்ஸ்கிரிப்ஷன். டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்து என்னன்னா, ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெக்ஸ்ட் அப்படியே எழுதுறாங்க பாத்தீங்களா,
ஃபுல்லா வேர்ட் பை வேர்டு அப்படியே எழுதுறாங்க பாருங்க. அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் நமக்கு தீமேட்டிக் அனாலிசிஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்னன்னாக்க நம்ம எழுதும் பொழுது ஒரு செக்ரட்டரி போல ஒரு பர்சனல் செக்ரட்டரி இருந்தா எல்லாத்தையும் எழுதுவாங்க, மினிட்ஸ் எழுதுவாங்கல்ல, அது மாதிரி இருக்கும். அது ஒரு போரிங் வேலையா இருந்தாலும் அந்த அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா. அது என்ன திரும்பி திரும்பி நீங்க அதை படிக்கும் பொழுது அது ஒரு ஃபெமிலியாரிட்டி, அவங்களுக்கு என்ன ஃபீல் பண்றாங்கன்றத குறிச்சதான ஃபெமிலியாரிட்டி நமக்கு நிறைய கிடைக்கும். ரெண்டாவது அனாலிட்டிக் எஃபர்ட், அதாவது உள்ள இருக்கிறத ஆழமா நம்ம லைன் பை லைன் படிச்சு ஆக்சுவலா அந்த ரீசர்ச்சர் அந்த டெக்ஸ்டை எவ்வளவு இன்டெப்த் படிக்கிறாரோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அதாவது மனநிலை, அதாவது யாருக்கு நீங்க உதவி செஞ்சு தெரப்பி கொடுத்து ஹெல்ப் பண்ண போறீங்களோ அவங்களுடைய மனநிலையை புரிஞ்சுக்கலாம். இந்த டேட்டாவை நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணும், லைன் பை லைன் அனலைஸ் பண்ணணும், ஒரு பிராட் சம்மரியை நீங்க வச்சுக்கணும், இந்த டேட்டாவை ரீப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணக்கூடிய எபிலிட்டி நமக்கு அதை டெவலப் பண்ணிக்கணும். அனாலிசிஸ தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அனாலிசிஸ் உங்களுக்கு கரெக்டா டேட்டாவோட ஃபிட் ஆகுதான்னு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவ்வளவும் அனாலிட்டிக் எஃபர்ட்ல இருக்குது. சோ டேட்டாவை தெரிஞ்சுக்கணும், லைன் பை லைன் அத நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அதை பத்தி எப்பயுமே மனசுக்குள்ள ஒரு ரீப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு பிராட் சம்மரி நமக்கு எழுதி வச்சுக்கணும். அப்புறம் நமக்கு அதை சால்வ் பண்றதுக்கு அடிக்கடி அதை திரும்பவும் அதை திரும்ப பாத்துக்கணும். அடுத்தது இன்னொரு மூணாவது தீம் ஐடென்டிபிகேஷன். இது என்னன்னா அந்த பேட்டர்னை கண்டுபிடிக்கிறது. என்னத்த அவங்க அந்த எல்லாத்துலயும் நீங்க ஒரு பேட்டர்ன் இருக்கும் அவங்களுடைய ஒரு செஷன்லயும் அந்த ஜேர்னல்லையும். அப்போ நீங்க இந்த டிரான்ஸ்கிரிப்ட்ஸ்ல எல்லாம் நீங்க ஒரு பேட்டர்ன் இருக்கிறதா பாத்தீங்கன்னா அந்த தீமை நீங்க எடுத்து அதை திரும்பவும் ரிஃபைன் பண்ணி திரும்பவும் அதை நீங்க ரீப்ராசஸ் உங்க மனசுக்குள்ளார பண்ணும் பொழுது அந்த தீமுடைய அந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இவ்வளவுதான். அடுத்தது கடைசியா ஒண்ணு மோர் சொபிஸ்டிகேட்டட் வெர்ஷன் ஆஃப் தீமேட்டிக் அனாலிசிஸ் எப்படி அவங்க சொல்றாங்கன்னா 6 ஸ்டெப் கொடுக்குறாரு பிரான் அண்ட் கிளார்க். ஒண்ணு ஃபெமிலியரைசேஷன், நம்ம முதல்ல சொன்னது, எல்லா டிரான்ஸ்கிரிப்ட்ஸையும் படிச்சு ஃபெமிலியர் ஆயிக்கிறது. ரெண்டாவது இனிஷியல் கோடிங். இனிஷியல் கோடிங்கிறது முக்கியமா நீங்க நான் அதான் சொன்னேன், கோடிங்னாவே ஃப்ரேசஸை கண்டுபிடிச்சுக்கிறது. ஏதாவது கண்டினியூஸா அடிக்கடி சொல்ற வார்த்தை, அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து தீமை கண்டுபிடிக்கிறது, சர்ச்சிங் ஃபார் 3 தீம்ஸ். அப்புறம் இந்த தீமை திரும்ப ரிவ்யூ பண்றது, ரீப்ராசஸ் பண்றது. அப்புறம் லேபிளிங் தி தீம்ஸ். அதுக்கு நீங்க ஒரு லேபிள் கொடுத்துடணும். இப்போ எக்ஸாம்பிள் பேரண்டல் ப்ரெஷர், இப்படி ஏதாவது ஒரு கிளியர் நேம் கொடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதை குறிச்சதான ரிப்போர்ட் ரைட்டிங், அந்த ரிப்போர்ட்டை நீங்க திரும்பவும் பார்த்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது. இவ்வளவும் ஒரு தீமேட்டிக் அனாலிசிஸ்ல இருக்கும். அது அவ்வளோத்தையும் நம்ம பண்ணும் பொழுது we will be able to help best our clients. இதுதான் இந்த கண்டென்ட் அனாலிசிஸ். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, டவுட்ஸ் இருக்கா? இல்லைன்னா பொதுவா இந்த லோன்லினஸ் அல்லது ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இப்படிலாம் சில தீம்ஸ் எழுதிக்குவாங்க, லேபிள் பண்ணிக்குவாங்க. எழுதிட்டு அவங்க ஒரு இதை வச்சு அவங்க ஒரு டெய்லர்ட் இன்டர்வென்ஷன் கொடுக்க முடியும். அதாவது ஏற்கனவே அவங்க தெராபிஸ்லாம் வச்சிருப்பாங்க, அந்த டெய்லர்டு தெராபிஸ் கொடுக்க முடியும். அதுக்காக அவங்க இந்த மாதிரி ஒரு தீமை எடுத்து எழுதி வச்சுக்குவாங்க கிளையண்ட் ஜேர்னல்ல. Doubts to be clarified? Naveen? Hi. Yes. Yes, ma'am. These are the steps for being quantitative. But is there any reason why the child is being ignored or isolated? அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குமா? There might be many reasons. இப்ப என்ன ரீசன்றத நம்ம கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய ஒரு தெராபிஸ்டோட வேலை. என்னன்னா இப்போ என்ன ரீசனால, பேரண்டல் ப்ரெஷரா, பியர் ப்ரெஷரா, அல்லது வேற ஏதாவதா, வாட் இஸ் பாதரிங் த சைல்டு அப்படின்னு பாக்குறதுக்கு தான் இந்த தீமை நம்ம இந்த கண்டென்ட் அனாலிசிஸ். அவங்க பேசும்பொழுது நிறைய நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிறோமே, அதை திரும்ப போட்டு பார்க்கும் பொழுதுதான் சில இன்சைட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ வாட் இஸ் பிஹைண்ட் தட், அதை கண்டுபிடிக்கிறதா நம்முடைய இந்த கண்டென்ட் அனாலிசிஸ்ல இருக்கிற வேலையே. So whatever content we gather, whether டிரான்ஸ்கிரிப்டோ அல்லது அவங்களுடைய வேற ஏதாவது ரெக்கார்டட் கம்யூனிகேஷனோ எதுவா இருந்தாலும் அதுல எல்லாம் நீங்க ஒரு பேட்டர்னை கண்டுபிடிச்சிட்டு
அதை நீங்க ரிசர்ச் பண்றது மட்டும்தான் இந்த கண்டென்ட் அனாலிசிஸ். ஸோ வாட் யூ ஆர் ஆஸ்கிங் இஸ் இதை வச்சுதான் நம்ம இந்த அனலைஸ் பண்ணி தான் அது என்னவா இருக்கும் அப்படிங்கறதே கண்டுபிடிக்க முடியும். Okay, fine. So from childhood we might have come across many this thing, like even in our friends gang, one particular person will be ignored or isolated because he is different from ourselves. So it's a bias. So in our office, that is the main survey, and it is repeatedly been asking the people that whether you are ignored in your team, whether you are being different from them. So that is the major part we are always focusing, and we are coming. So we are being matured to come out of that. Even we are matured, we still used to say that namakku set agada andha mari solluvom, but we have to break that point. So that is what it is. Not only depends for the kids, namalukkum irukku. Exactly. இப்போ நம்ம இங்க பேசுறோம், என்ன பேசுறோம்னா as a psychologist, how we are going to try help such people who are undergoing this pressure. அவங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண போறோம்? Yes, absolutely, ma'am. We have to practice first. We have to practice. அதான் இந்த கண்டென்ட் அனாலிசிஸ் கடைசியில ஒரு கம்பேரிசன் ஒண்ணு கொடுத்திருக்கேன் பாருங்களேன். கடைசியா கண்டென்ட் அனாலிசிஸ் அண்ட் தீமேட்டிக் அனாலிசிஸ். அதுல நம்ம கண்டென்ட் அனாலிசிஸ்ல நீங்க சிஸ்டமேட்டிக்கா உள்ள கம்யூனிகேஷன்ல என்ன இருக்குன்னு பாப்பீங்க. இதுல தீமேட்டிக் அனாலிசிஸ்ல பின்னால என்ன இருக்கு, அவங்க சொல்றதுல எல்லாம் என்ன, ஏதாவது ஒரு தீம் இருக்கா, ஒரு பேட்டர்ன் இருக்கா அப்படிங்கறத பாப்பீங்க. இவ்வளவுதான். அண்ட் இதெல்லாம் வச்சுட்டு then we have tailored ways of helping them out through CBT ல தான் வச்சிருக்காங்க, நிறைய வச்சிருப்பாங்க tailored. இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறதா கண்டென்ட் அனலைஸ் பண்றதுதான் ஹியூமன் இன்டர்வென்ஷன் நிறைய தேவையா இருக்கு. நம்ம கொண்டு போய் அவங்களை சேனலைஸ் பண்ணிட்டோம்னா then they will be able to be helped to come out of their அந்த trauma அல்லது அந்த hard situation. So one more I just want to clarify. This is purely depend upon the a normal person, or it is applicable for the autism. எப்படியா இருந்தாலும் ஈவன் இன் ஆட்டிசம் சில விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்க பேசுறத வச்சு, ரிப்பீட்டடா பேசுறத வச்சு, அதெல்லாம் வச்சு கூட they go about doing content analysis. ரிப்பீட்டடா சில விஷயங்கள் எல்லாம் they will be going on, அதாவது அவங்க கண்டினியூஸா செஞ்சுட்டே இருப்பாங்க. ஒரு குழந்தை எனக்கு தெரியும், வீட்டுல நல்லா விளையாடிட்டு இருப்பான், ஓடி வெளியில நின்னு யாரையோ மிரட்டுவான். யாருமே இருக்க மாட்டாங்க, பாத்தீங்கன்னா நின்னு மிரட்டுவான், நீ எதுக்கு இங்க நிக்கிறன்னு எனக்கு தெரியும் அப்படிலாம் மிரட்டுவான். மிரட்டிட்டு திரும்பி உள்ள ஓடிடுவான். then he will be happily playing with everybody. அவன் பார்த்தாக்கா 15 to 16 years old பெரிய பையன். சோ நார்மலா பேசுவான், எல்லார்கிட்டயும் நார்மலா பிஹேவ் பண்ணுவான். திடீர்னு வெளியே ஓடி போய் நின்னு பேசிட்டு வருவான். சோ அந்த சமயத்துல அவன் என்னெல்லாம் பேசுறானோ they got it recorded and they took it to therapy sessions. Fine. Thank you. Thank you. Thank you, friends. Shall we close the session because it's already over. The lesson as such is over. Lesson பாத்தீங்கன்னா அந்த 5 பேஜ்லயும் hardly 5 to 7 pages. அதுல எதுவுமே ஈவன் சைக்காலஜி பேக்ரவுண்ட் கூட கொடுக்கல. பட் நம்ம பார்த்தா இது இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட், அழகா இதுல நம்ம இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா எழுதிடலாம். Yes, ma'am. I just want to remind related to this subject is Tare Zameen Par and Sitare Zameen Par. Both are like closely related to this topic. ரெண்டும் டிஃபரெண்ட் மூவிஸா? அமீர் கான் தான் நடிச்சிருக்காரு. பட் அதுல one autism child, Tare Zameen Par. Sitare Zameen Par is like couple of autism. So how in first part he's like handling one person. In this he's handling like close to 10% like that. So there are also normal persons there like that. Thank you. Okay. Thank you, friends. Thank you, Carolyn. Thank you so much for recording. Thank you. Thank you. Anyone? Class irka? Any more questions? Tomorrow we have class? No, that's all for RM. Yeah, RM is over.
I think we are going to Any start other class we have? third paper, counseling and guidance. Okay, That's very okay. important, actually. Very important. So, yeah. But people are watching our recording. Some 100 people are watching our recording. So, but if they come to the class, it'd be nice because you know, we can ask. Interactive we can discuss so many other things like doubts clear. Okay, ma'am. Okay, fine. Thank you. Sure. Thank you. Thank you. Thank you. Bye. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you.